ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் கொஞ்சம் நம்மள ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். நம்மள பல பேர் வாட்ச் தொலைப்போம், போனை தொலைப்போம், பணத்தையும் நகையும் கூட தொலைப்போம். ஆனா ஒரு கிராமமே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நேசமெண்ட் டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே அஜித் நடிச்ச சிட்டிசன் படம் பார்த்திருப்போம். அந்த படத்தோட கதை என்ன? கடலுக்கு நடுவுல ஒரு தீவு கிராமம் இருக்கும். அதை சில அதிகாரிகளா நோட்டம் பண்ணி அங்க இருக்கிற மக்களை அடிச்சு கொன்னு குவிச்சு அந்த கிராமத்தையே சூறையாடிட்டு போவாங்க. சில வருஷம் கழிச்சு இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரு கிராமம் இருந்திருக்குன்னு ஒரு சில பேர் வந்து கண்டுபிடிப்பாங்க. இதுதான் நம்ம படத்துல பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம். இப்படி உண்மையிலேயே அமெரிக்கால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அமெரிக்கால அயோவா அப்படின்ற ஒரு மாகாணத்துல இருந்த ஹர் ஹம்மர் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்திருக்கு. 1928 வருஷம் ஒருத்தர் கையில மேப்பை வச்சுக்கிட்டு பெட்ரோல் போடுறதுக்காக இந்த கிராம வழியா வந்திருக்காரு. அந்த மேப்ல இந்த கிராமத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிறதாவும் அங்க பெட்ரோல் போட்டுக்கலாம்னு எழுதி வச்சிருக்காங்க. அதை நம்பி இவரும் அந்த கிராமத்து வழியா வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த கிராமத்துல இருந்த பெட்ரோல் பங்க்ல யாருமே இல்ல, பால் அடைஞ்சு கிடக்கு, சுத்தி ஆள் நடமாட்டமே இல்ல. அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் பங்க் அப்படியே விட்டுட்டு போன மாதிரி இருக்கு. இந்த பெட்ரோல் பங்கை பார்த்த உடனே இவருக்கு இந்த இடத்துல இந்த கிராமம் இருக்கா இல்லையா, இந்த கிராமத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாரு. இன்னும் உள்ள போய் பாக்குறாரு. 3 கிலோமீட்டர் ஆகுது, 4 கிலோமீட்டர் ஆகுது, கிராமத்தை காணோம். இவர் கார்ல இருக்கிற பெட்ரோலும் தீந்துட்டே வருது. அதனால வண்டியை யூட்டர்ன் பண்ணி இந்த கிராமத்தை விட்டு தள்ளி போய் ரொம்ப தூரத்தில் தெரியுற பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோலை போட்டுட்டு அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட இந்த கிராமத்தை பத்தி விசாரிக்கிறாரு. அவங்க யாருக்குமே இது ரொம்ப தூரமா இருக்கிறதுனால இதை பத்தி தெரியல. இந்த விஷயம் அமெரிக்கா ஃபுல்லா காட்டு தீமை பரவுது. மக்கள் எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சில மாசம் கழிச்சு ஒரு சில பேர் இந்த கிராமத்தை நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு மேப் எடுத்துட்டு இந்த கிராமத்தை நோக்கி வராங்க. சில பேர் வழி தவறி போய் இந்த கிராமத்தை கண்டுபிடிக்க முடியாம போயிடுது. இன்னும் ஒரு சில பேர் இந்த கிராமத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த கிராமத்துல வீடுகளும் சில பழைய கட்டடங்களும் அப்படியே தான் இருக்கு. அந்த வீட்டுல போட்ட பொருட்கள்லாம் போட்ட மெனிக்கே தான் இருக்கு. ஆனா அந்த கிராமத்துல இருந்த மக்கள் மட்டும் எங்க போனாங்கன்னே தெரியல. எத்தனையோ பேர் வந்து எவ்வளவோ விசாரிச்சு பாக்குறாங்க. யாருனாலையும் இந்த கிராமத்துக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. இதுல ஒரே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மட்டும் இந்த கிராமத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த கிராமத்துல சில வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஒரு குடும்பமும் இருந்துச்சு. காணாம போன மக்கள்ல அவர் குடும்பமும் ஒண்ணு. அவரு பலவிதமான ஆங்கிள் விசாரிச்சு பாக்குறாரு. அவரால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. 1920 வருஷம் இந்த கிராமம் நார்மலா இருந்தப்ப இங்க இருக்கிற மக்களை கணக்கெடுப்பு பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் வாழ்ந்திருக்காங்க. இதையே இவ்வளவு ஆராய்ச்சி பண்றாங்கன்னா இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள்லாம் எங்கேயுமே இந்த கிராமத்தை விட்டு வெளியே போன மாதிரி தெரியல. ஏன்னா இவங்க யூஸ் பண்ண வீட்டுல இருக்கிற பொருட்கள்லாம் போட்ட மணிக்கே இருக்கு. இவங்களுக்கு என்ன அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு யாராலையும் கணிக்க முடியல. இப்படி இந்த கிராமத்தை பத்தி இவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 1928 இந்த கிராமத்துக்கு ஒரு புழுதி புயல் வருது. இதனால அந்த கிராமம் முழுக்க புழுதியால நிரப்பப்படுது. இதனால கொஞ்ச நெஞ்ச பேர் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. அவங்களும் அந்த ஆராய்ச்சியை கைவிட்டுட்டு இந்த கிராமத்தை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மாசம் கழிச்சு மனுஷங்களோட நடமாட்டமே இல்லாம அந்த கிராமத்தை எல்லாருமே சுத்தமா மறந்து போயிடுறாங்க. இதை கவனிச்சு ஒரு ரியல் எஸ்டேட் குரூப் என்ன பண்றாங்க, இந்த கிராமத்துக்குள்ள வந்து டென்ட் போட்டு இந்த கிராமம் தான் யாருக்கு சொந்தம் இல்லையே, இந்த கிராமத்தை பட்டா போட்டு வித்துடலாம், பல கோடி ரூபாய்க்கு லாபம் பார்க்கலான்னு ஒரு பெரிய பேராசையோட இந்த கிராமத்துக்குள்ள வராங்க. ஒரு 3 நாளைக்கு மேல தங்கி இந்த கிராமத்தை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. இவங்கனால இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற புழுதிகளை அகற்ற முடியல. இதுக்கு மேல இந்த கிராமத்துல உட்காந்து பட்டா போட்டு இதை வித்து லாபம் பார்த்து சம்பாதிக்கலான்ற நம்பிக்கையை அவங்களுக்கு சுத்தமா போயிருது. இதனால அந்த ரியல் எஸ்டேட் குரூப் இந்த பிளானை மொத்தமா கைவிட்டுட்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியே போறாங்க. இப்போ வரைக்கும் யாருனாலையும் அந்த கிராமத்துல இருந்த 3000 மக்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க இந்த கிராமத்தை அப்படியே விட்டுட்டு போனாங்க, அவங்க இங்கேதான் இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சான்னு பல மர்மமான கேள்விகளை அடுக்கு மேல அடுக்கிட்டு போனாலும் எந்த பதிலும் கிடைக்கல. அத்திப்பெட்டி மாதிரி இந்த கிராமத்துக்கு நடந்திருக்குமோ, இந்த கிராமம் ஏன் தொலைஞ்சு போச்சு, இந்த கிராமத்துல மக்களுக்கு என்ன ஆயிருக்கும், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.